ஹலோ மை லவ்லிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது டக்காராஸ் ட்ரெஷர் எபிசோட் 7 தான். போன எபிசோட் லாஸ்ட்ல டைச்சினுக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லாம போனதோட இனிமே டக்காரா என்ன பண்ணிருப்பான்னா, இந்த சொட்டரை போடு, இது குடி அத குடின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணியிருப்பான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே அடுத்த நாள் காலையிலேயே வெடிஞ்சிருது. ஸ்கர்டன் எல்லாம் விலக்கி விட்டுட்டு டைச்சினை எழுப்பலான்னு போனா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றதுன்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே நின்றுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டைச்சினும் எழுந்துட்டான். காஃபி எடுத்துட்டு வந்து டக்காரா கொடுத்துட்டு இருக்கான். அம்மா, நேத்து நைட்டு நீங்க எங்க தூங்குனீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் டைச்சின். இந்த ஏரியால தான் நான் தூங்குனேன்னு டக்காரா சொல்ல, சாரி, உங்களோட பெட்டை நான் நைட்டு எடுத்துக்கிட்டேன், உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உன்னோட ஃபீவரும் போயிடுச்சு. எங்க உனக்கு ஃபீவர் இருக்குமோ நினைச்சு எனக்கு பயமா இருந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கான் டக்காரா. இப்ப நான் பெட்டரா தான் ஃபீல் பண்றேன் டைச்சின்னு சொல்ல, அம்மா நீ எதுக்காக நர்வஸா ஃபீல் பண்ற, நீ தெரிந்த தைரியம் எல்லாம் எங்க போச்சு, எதுக்காக இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன் டக்காரா கேட்க, நேத்து அந்த அளவுக்கு நான் ரூடா நடந்துக்கிட்டேனான்னு கேட்டுட்டு இருக்கான் டைச்சின். அப்படிலாம் எதுவும் கிடையாது, மறந்துடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லன்னு டைச்சின் சொல்ல, வேற என்ன இருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கான் டக்காரா. அது வந்து நான் ஒரு விதமான மர்மமான ஃபீலிங் எனக்குள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டு நேத்து நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நான் என்னோட ஃபீலிங்ஸை பத்தி தான் நினைக்கிறேன். கண்டிப்பா நான் அவர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன், ட்ரீமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். நீ என்ன லைக் பண்றதா சொன்னல, அதை பத்தி தான் நீ பேசுறியான்னு டக்காரா கேட்க, அப்படின்னா அது கனவு கிடையாதான்னு டைச்சின்னு கேட்க, கண்டிப்பா அது கனவு கிடையாதுன்னு டக்காரா சொல்ல, ஐ எம் ரியலி சாரி சீனியர், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. என் மண்டல ஒரு மாதிரி பிஸியா இருந்துச்சு, அதுவும் இல்லாம எனக்கு எந்த டாட்டை எங்க கனெக்ட் பண்றதுன்னு தெரியாம நான் இந்த மாதிரி உளறி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் டைச்சின். அப்படின்னா நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ என்கிட்ட ஜோக் தான் பண்ணியான்னு கேட்டுட்டு இருக்கான் டக்காரா. என்னது ஜோக்கா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நான் உங்ககிட்ட எதுக்காக அந்த மாதிரி சொல்ல போறேன். நிஜமாவே சீனியர், உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுவும் இல்லாம நான் உங்களை வேடா ஃபீல் பண்ண வச்சதுக்கு ஐ எம் ரியலி சாரி. நமக்குள்ள எதுவுமே நடக்காத மாதிரி ஜோக்கா நினைச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டுறான் டைச்சின். எதுவுமே நடக்காத மாதிரி எப்பயும் போல நான் இருக்கணும்னு நீ நினைக்கிற, அந்த மாதிரி தானே நீ சொல்றேன்னு கேட்டுட்டு இருக்கான் டக்காரா. ஆமா, அதே தான் நானும் சொல்றேன் டைச்சின்னு சொல்ல, என்னால எதுவுமே நடக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்கவே முடியாது, நீ வேற ஜூனியர், என்னால உன்னை இதுக்கு முன்னாடி டீஸ் பண்ண மாதிரி டீஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் டக்காரா. இதை கேட்டதோட நீ டைச்சினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அழவே ஆரம்பிச்சிட்டான். இங்க வான்னு சொல்லிட்டு பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, இங்க பாரு, எனக்கும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடாது, நீயும் அழக்கூடாது, அதை சொல்றதுக்கு சினாரியோ வேற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் டக்காரா. அதை நான் எப்படி சொல்றது, நீங்க எப்பயும் போல என்ன டீஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் டைச்சின். அந்த மாதிரி ஒரு சினாரியோவை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, வேற மாதிரி ஏதாச்சும் சொல்லுன்னு டக்காரா சொல்ல, என்னால நீங்க இல்லாம சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு டைச்சின்னு சொல்ல, வேற மாதிரி சொல்லுன்னு டக்காரா கேட்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குது, என்ன டேட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு என்கிட்ட தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் டைச்சின். இப்பதான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு டக்காரா என்ன பண்றான்னா டைச்சின்னு கிஸ் பண்ணிடுறான். இந்த ஒரு சீனுக்காக எத்தனை காலம் தான் தவமா தவங்க எடுக்கிறது, ஃபைனலா அது நடந்துருச்சு, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குதுப்பா. ஓகே, நான் உன்னை டேட் பண்றேன் டக்காரா சொல்ல, என்னது நீங்க என்ன டேட் பண்றீங்களா, கண்டிப்பாவா நிஜமாவான்னு கேட்டுட்டு இருக்கான் டைச்சின். நானும் இதைதான் சொன்னேன், பின்ன வேற என்ன ஏதாச்சும் சொன்ன மாதிரி காது கேட்டுச்சான்னு டக்காரா கேட்க, அப்படின்னா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு டைச்சின் கேட்க, நான் அப்படி சொன்னான்னு கேட்டுட்டு இருக்கான் டக்காரா. அப்படின்னா ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு டைச்சின் கேட்க, ஒருவேளை நீ உன்னோட ஃபீலிங்கை ஒத்துக்கிட்டா நான் இதை ஏத்துக்கலாம்னு நினைச்சேன், ஆனா நீ ஏத்துக்கிட்ட, ஆனா சடனா ஆஃப் ஆயிட்ட, நீ இந்த மாதிரி சடனா சொன்னதோட நீ எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமா கடுப்பாயிருச்சுன்னு டக்காரா சொல்ல, என் மேல நம்பிக்கை இல்லாம தான் நீங்க இந்த மாதிரி பண்ணீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். ஒருத்தர் மேல நம்பிக்கை இல்லாம இருந்ததுனாலதான் கிஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டுட்டு இருக்கான் டக்காரா. கிஸ்ஸான்னு சொல்லிட்டு இப்பதாங்க டைச்சின் அவனோட லிப்ஸை ஏத்து விட்டு பாக்குறான். ஸ்லோவா இருக்கலாம், தப்பு கிடையாது, ஆனா இந்த அளவுக்கு ஸ்லோவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு டக்காரா என்ன பண்றான்னா டைச்சின்னு கூட்டிட்டு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருக்கான். அங்க இருக்கிற செஃப் டக்காராவுக்கு தெரிஞ்சால் போல, எப்பவுமே டக்காரா தனியா தான் வருவான், அதை அவர் நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு கரெக்டா அதை நோட்டீஸ் பண்ணி கேட்டுட்டாரு. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், இவன் என்னோட ஜூனியர்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்களுக்கான ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டக்காரா என்ன சாப்பிடுறானோ டைச்சினும் அதைத்தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். ரெண்டு பேருமே அபிஷியலா டேட் பண்றதுக்காக வெளியே போயிருக்காங்க. இப்போ வரைக்குமே டைச்சினால நம்பவே முடியல, நிஜமாவே சீனியர் டக்காரா தானா இது, இல்லை இது என்னோட கனவா, சீனியர் டக்காரா இது எல்லாமே கனவா நனவா, நாம ரெண்டு பேரும் டேட் பண்றோமான்னு கேட்டுட்டு இருக்கான் டைச்சின். இங்க பாருன்னு சொல்லிட்டு கண்ணத்தை கிள்ளிட்டு, இது ட்ரீம் கிடையாது, இப்ப புரியுதான்னு சொல்லிட்டு போய் அங்க உட்காருன்னு சொல்லிட்டு டக்காரா இவங்க ரெண்டு பேருக்குமே ட்ரிங்க் வாங்க போயிட்டான். கண்ணத்தை தொட்டு பார்த்ததுக்கு அப்புறமா தான் டைச்சினுக்கு இது எல்லாமே நனவுன்னு சொல்லிட்டு ஞாபகமே வருது. அங்க போற பொண்ணுங்க எல்லாமே டக்காராவை பத்தி தான் பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சவன் மாடலா தான் இருக்கணும், எதுக்காக தான் இவ்வளவு டாலா இருக்கானோ தெரியல,
அவனை பார்த்தா எனக்கு பாய் ஃப்ரெண்டா ஆக்கிக்கணும்னு தோணுது. அவன் பக்கத்துல கூட என்னால நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க பேசிட்டு போறதை கேட்டுட்டு அமைதி உக்காந்துட்டே இருக்கும்போது டகரா வாங்கிட்டு வந்த புட்டிங்க என்ன பண்றான்னா டைச்சினோட ஃபேஸ்லயே வச்சுட்டு உனக்கானதுதான் நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு வாங்கிட்டு வந்தீங்க ஓகே, உங்களோடது எங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் டைச்சின். என்னால அவ்வளவு ஸ்வீட் எல்லாம் சாப்பிடவே முடியாது, நீ சாப்பிடு, நான் இது குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் டக்காரா. டக்காரா இந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்த்ததோடனே டைச்சினுக்கு ஒரு மாதிரி புல்லரிக்கவே ஆரம்பிச்சிருது. இப்ப வரைக்குமே டைச்சினுக்கு டக்காராவை டேட் பண்றத நம்பவே முடியல. கனவுல நடக்கிற மாதிரி எல்லாமே தோணுது. அன்னைக்கு நைட்டு ஆனதோடனே அவனோட பேரட் கூட தான் பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு பண்ண எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் அவருக்கு மறுபடியும் தேங்க்ஸ் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டேன். சீனியர், இன்னைக்கு நீங்க சொன்ன எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயத்த எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். டக்காரா கிட்ட இருந்து ரிப்ளை வர சடனா காலே பண்ணிட்டான். அம்மா நீங்க எதுக்காக எனக்கு கால் பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். என்னால டைப் பண்றதுக்கு முடியல, அதனாலதான் நான் டைரக்டா காலே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் டக்காரா. ஓ அப்படியா, இதுதான் நீங்க கால் பண்ணதுக்கான காரணமான்னு கேட்டுட்டு இருக்கான். ஏன் இதுல ப்ராப்ளம் இருக்குதான்னு டக்காரா கேட்க, அப்படிலாம் கிடையாது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நீங்க எனக்கு இன்னும் நிறைய விஷயத்த ரெக்கமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் டைச்சின். என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நீ நினைக்கிற? எனக்கு மலைகளை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் டக்காரா. அம்மா உங்களுக்கு மலைகள்னா அவ்வளவு பிடிக்குமா என்ன? மலைகள்லாம் உங்களுக்கு எப்பத்துல இருந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, அதை பத்தி சொல்ல முடியுமான்னு டைச்சின்னு கேட்க, அதுவோ பர்டிகுலரா எனக்கு சின்ன வயசா இருக்கும் போதுதான், அதுவும் இல்லாம என்னோட தாத்தா தான் கூட்டிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாவ் தாத்தா, இந்த பிளேஸ் பார்க்கவே பயங்கர கூலா இருக்குது, இதுதான் நீங்க பியூட்டிஃபுல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான் டக்காரா. ஆமா, இந்த உலகத்திலேயே அழகான இடம்னா இது இந்த காடுகளும் மலைகளும் தான். சொல்ல போனா எனக்கு எப்பெல்லாம் டிப்ரெஷனா இருக்குதோ அப்பெல்லாம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக இந்த மலைகள் கிட்டயும் இந்த மரங்கள் கிட்டயும் வந்துடுவேன். இந்த காட்டுல இருந்து வர பறவைகளோட சத்தம் நம்மளோட மனசு அமைதியும் இன்னும் தூண்டும். ஒரு சில சமயத்துல சொர்க்கம் கூட இதுகிட்ட பிச்சை வாங்கணும், அந்த அளவுக்கு அழகா இருக்கும்னு சொல்லிட்டு தன்னோட தாத்தா சொன்னது எல்லாமே டக்கரா சொல்லிட்டு இருக்கான். சீனியர், இதை கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் டைச்சின். ஓகே ஓகே, இன்னைக்கு ஓவர் டைம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு, குட் நைட்னு சொல்லிட்டு இருக்கான் டக்காரா. குட் நைட்னு சொல்லிட்டு டைச்சினும் காலை கட் பண்ணிட்டான். அப்படியே அங்க இருக்கிற மார்பிள்ஸ் எல்லாம் பார்த்ததோடனே டக்காராவுக்கு அவனோட சின்ன வயசு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவனோட அம்மா அழகா ட்ரெஸ் போட்டுட்டு டக்காராவையும் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்து, என்னோட பையன் என்ன மாதிரி அவனோட அப்பா மாதிரி இருந்தா பயங்கர கேவலமா இருந்திருப்பான், பயங்கர சூப்பரா இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அம்மாவோட ஃப்ரெண்ட் எல்லாம் போனதுக்கு அப்புறமா அந்த ஆன்டிங்க எல்லாம் போட்டிருந்த ரிங் நல்லா இருக்குது, நானும் அதே மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் டக்காரா. அதெல்லாம் பத்தவே பத்தாது, எனக்கு என்ன தோணுதுன்னா அதெல்லாம் நான் வாங்கி ஆகணும்னு தோணுது, கண்டிப்பா அதை நான் வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புடிவாதமா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அப்படியே அடுத்த நாள் டக்காராவை காட்டினா பயங்கர ஸ்டைலா உட்காந்துக்கிட்டு புக் படிச்சுட்டு போயிட்டு இருக்கான். கரெக்டா இவன் இந்த மாதிரி பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்கும் போதே டைச்சின்னு வந்துடுறான். சீனியர் டக்காராவை ஒரு நாள் 2 நாள் பார்க்காது இருக்கிறதே பல வருஷம் பார்க்காது இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா என்ன பண்றது, அவர் பக்கத்துல போறதுக்கு கூட எனக்கு திறமை இல்லைன்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க பேசிட்டு டைச்சினை தாண்டி போகுதுங்க. இதெல்லாம் கேட்டதோடனே டைச்சினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே கிளாஸுக்கு போனா கெஞ்சி அவனோட லவர் கூட பயங்கரமா கடலை போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து டைச்சினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சொல்ல போனா இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க 2 பேருமே ஒருத்தரோட ஒருத்தர் பயங்கரமா மிங்கிள் ஆயிட்டாங்க. இவங்களோட பேர் சூப்பரா இருக்குதுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. டைச்சின் ஒரு மாதிரி சோகமா நடந்து வரும்போது இவனுக்கு முன்னாடி டக்காரா தான் இருக்கான். எனக்காக தான் நீங்க வெயிட் பண்ணீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான் டைச்சின். ஆமான்னு சொல்லிட்டு, வா நம்ம 2 பேருமே நடந்து போலான்னு சொல்லிட்டு டக்காரா முன்னாடி போயிட்டே இருக்கான். டைச்சினோட மனசுக்கு தான் ஒரு மாதிரி நெருடலாவே இருக்குது. எல்லாருமே நினைக்கிற மாதிரி நான் சீனியர் கேத்த ஜோடியா இருக்க மாட்டேனோ, எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு டைச்சின் மனசுக்குள்ளே நினைச்சிட்டே இருக்கும்போது டக்காரா ரொம்ப முன்னாடி போயிட்டதுனால டைச்சின் ஓடி போயிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.